2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்பிக்கிட்டீங்களா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான யோவாஸ் ராஜாவுடைய நாட்களிலே எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேலே விழுந்து அழுது, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று புலம்பல் பாடினான். அடுத்தது 20வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பிரசங்கம் பண்ண நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்ம எலிசா தீர்க்கதரிசியினுடைய அவர் கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்துட்டு இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு தேவ மனிதன் இருப்பார் என்றால் அவர் எலிசா தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எலியாவை பார்த்து, உன்னுடைய ஸ்தானத்திலே அடுத்த தலைமைத்துவத்தை ஏற்று நடத்துவதற்கு எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த ஊருக்கு போய் எலிசா தீர்க்கதரிசியை அவர் அவருடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணுறார் என்று நம்ம பார்க்குறோம். அந்த துண்டை தூக்கி அவருடைய தோளில் போட்டார், சால்வையை போட்டார் அப்படின்னலாம் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த அழைப்பை ஏற்றி தன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கும் கனம் பண்ண வேண்டுமென்று எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லி அந்த 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தார், உழுது கொண்டிருந்தார். இல்லை, அந்த கலப்பையில் வச்சு உழுதுட்டு இருந்தார். எலியா சொன்ன உடனே அவர் அந்த கலப்பையை உடைச்சாருன்னு ஃபஸ்ட்டு அவர் செய்த வேலை என்னது? கலப்பையை உடைச்சார். அந்த ஏர் பூட்டின அந்த மாட்டை அடித்து அங்கே தகப்பனுக்கு தாய்க்கும் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்து கனம் பண்ணி அவர் அதுக்கு பிறகு என்ன செய்தார்? எலியாவின் பின்பதாக அவருக்கு பணிவிடை ஊழியம் செய்தார். நான் அந்த காலம் பார்த்தீங்கன்னா அவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த காலங்கள் எசபேலுடைய ஆதிக்கம் உச்சத்திலே இருந்தது. யாரோ ஊழியத்துக்கு வருவதற்கே பயப்படுவாங்க. ஒரு தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கே பயந்து கொண்டிருந்து ஒளிந்திருந்த தீர்க்கதரிசிகளெல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு காலத்திலே அவர் துணிந்து தேவனுடைய ஊழியம் செய்வதற்காக அவர் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எலியாவுக்கு பின்பதாக போய் அவருடைய கைகளுக்கு தண்ணீரை வார்த்து அவரை எலியா எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அவருக்கு பணிவிடையின் ஊழியத்தை அவர் உண்மையாய் உத்தமமாய் அவர் செய்து கொண்டிருந்த ஒரு அற்புத மாமனிதர் இந்த எலிசா தீர்க்கதரிசி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். அடுத்தது இந்த நம்ம எலிசா தீர்க்கதரிசி பார்க்கிறோம். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும்போது எலியாவினுடைய ஆவியின் வரம் கேட்டார், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன வேணும்? அப்போது உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கணும் அப்படின்னு அப்போ நீ பார்த்து கொண்டிருக்கும்போது நீ இது உனக்கு கிடைக்குன்னு சொன்னார். அதே போல் பார்த்துட்ருக்கிறாரு. யோர்தானை பிளந்து போகிறாங்க. இவர் வானத்துக்கு அக்னிமயமான ரதமும் குதிரையும் இவங்க 2 பேரையும் பிரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும்போது எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேலே விழுந்தது என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவருக்குள்ள ரெட்டிப்பான அந்த வல்லமை கிடைத்தது. எலியாவின் ஸ்தானத்திலே எலிசா
தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. ஏற்கனவே இந்த அபிஷேகம் அவருக்கு உண்டாயிருந்தது, நிரந்தரமாக என்ன செய்தது, அவருக்கு கிடைச்சது. எலியாவினுடைய அந்த போஸ்டிங்கில் மிகச்சிறப்பாக வேலை செய்தார். ஆமென். நான் சொல்லியிருக்கிறேன், எலியா தீர்க்கதரிசியினுடைய பக்கத்தில் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக யாருமே போக முடியாது. அவர் அப்படிப்பட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு நபரும் அல்ல. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள். அவர் பக்கத்தில் போகிறதற்கே எல்லாரும் தீர்க்கதரிசி புத்திரரோ மற்ற மக்கள் போவதற்கே என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. ஆனால் எலிசா அப்படி கிடையாது. எலிசா பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாதாரணமாய் பழகக்கூடிய, அவரிடத்தில் நெருங்கி பக்கத்தில் உட்காரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் அவர் பின்புலத்தையெல்லாம் பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர். ஆனால் ஊழியத்துக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை போல எல்லாவற்றையும் துறந்து, அவருக்கு நிறைய வயல் வைத்திருந்தார். மாடுகளையெல்லாம் விட்டுட்டு, அப்பா அம்மாயெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவருடைய அழைத்த அழைப்புக்காக உண்மையாய் உத்தமமாய் ஒரு டெடிகேஷனோடு கூட, ஒரு பிரதிஷ்டையோடு கூட அவர் கடைசி வரைக்கும் ஊழியத்தில் நிலைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சாமுவேலினாலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசன பள்ளியை எலியாவை விட எலிசா சிறப்பாக நடத்தினார். அப்படிதானே? எலியாவின் காலத்தில் அந்த பள்ளிகள் அவர் அதில் தான் பயின்றவர். அது சாமுவேலினால் ஆரம்பிக்கப்பட்டது. இவங்களையெல்லாம் விட இவங்களை குறித்து சொல்லப்பட்டதை விட, அந்த பள்ளியை நடத்தினார்கள் என்று சொல்லப்பட்டதை விட, எலிசாவினால் நடத்தப்பட்ட காரியத்தை, அவங்களுக்காய் செய்யப்பட்ட அற்புதத்தை, அவங்களுக்காய் கொடுக்கப்பட்ட அந்த போஜனங்கள், அணுகுமுறைகள், இவைகளெல்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. அழகாக அந்த தீர்க்கதரிசன பள்ளியை நடத்தி கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். வயசாச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு மேலே அவர் உயிர் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அவர் கடைசியில் வியாதி கொண்டு மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்குது. இதனுடைய ரகசியமெல்லாம் நமக்கு தெரியல. ஏன் கர்த்தர் என்னென்னா, அவர் செத்து 1 வருஷம் கழித்து அவருடைய எலும்பில் என்ன இருந்தது? வல்லமை இருந்துச்சு. ஆனால் இவர் வியாதி கொண்டு மரித்தார். இவருடைய எலும்பு பட்டு ஒருத்தர் உயிரோடு கூட எந்திரிக்கிறான். ஆனால் இவருக்குள்ளே இருந்த அந்த வியாதி என்ன செய்யலை? சுகமாகலை. இதெல்லாம் கர்த்தருடைய ரகசியம். இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வல்லமையாய் கர்த்தருக்கு பயன்படுத்தப்பட்டாலும் கடைசி நேரத்தில் மரிக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு வியாதி வச்சு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு. ஒருவேளை இந்த பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படும் என்று சொல்லதுனாலையோ, அந்த வசனத்தினாலோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதாவது ஒரு வியாதி, அவ்வளோ அற்புதங்களை செய்த, மரித்தோரை உயிர்ப்பித்த இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு கடைசியில் அவர் மரிக்கும்போது சரீரத்திலே வியாதியோடு கூட மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. எலியாவை விட எலிசா அற்புதங்களை செய்ததில் நிறைய செய்திருக்கிறார். இல்லை, நம்ம அவருடைய அற்புதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13-14 அற்புதத்தை நம்ம பார்த்தோம். 14 அற்புதங்களை செய்திருக்கோம். ஒரு ஸ்காலர் சொல்கிறாரு, அதாவது எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்கள் அவர் செய்த செயல்கள் எல்லாம் 43 வருடம் செயல்பாடுகள் நமக்கு பைபிள் இருக்கான். 43 வருஷத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது கொஞ்சம் தான் சொல்லப்பட்டது. 43 வருடங்கள் செய்யப்பட்ட செயல்பாடுகள் சொல்லப்படவில்லை அப்படின்னு. இந்த 14 அற்புதமும் எவ்வளோ சாப்டர் போகுது. இன்னும் அவர் 43 வருஷம் செய்த அற்புதங்கள் ஒன்றொன்னா விடாமல் இந்த பைபிள் எழுதியிருந்தாங்கன்னா பைபிளே இன்னும் பெருசாக என்ன செய்யும், போயிருக்கோம். அதாவது பிரசங்கி அப்படி எக்லீசியாஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. புஸ்தகம்னா பிரசங்கி புஸ்தகம் தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 12 சாப்டரோட முடிஞ்சது. ஆனால் அது எழுதினவ சாலமோன் ஞானி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது எத்தனையோ அதிகாரங்கள், 50 அதிகாரமாக 48 அதிகாரம் எழுதியிருக்காங்க. அந்த 48வது அதிகாரத்தில் சில வசனங்களில் எலிசா தீர்க்கதரிசி இந்த மாதிரி சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. 43 வருடம் அவருடைய செயல்பாடே என்ன செய்யலை, பைபிளில் நமக்கு குறிக்கப்படவில்லை என்று அப்போது இதே நம்மளால் தாங்க முடியல அவர் செய்தது.
ஆனால் அவர் 43 வருடம் செய்த அந்த செயல்பாடுகளை பைபிளில் எழுதி வச்சுருந்தாங்கன்னா உண்மையாலுமே நம்ம தாங்கி இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி எலிசாவினுடைய இந்த செயல்பாடுகள், அவர் செய்த ஊழியங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், உண்மையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, இவைகளெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது எலிசா தீர்க்கதரிசி ஒரு பெரிய மாமனிதன் என்றும் கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவித்தவர் என்றும் அவர் சொன்ன தீர்க்க தரிசனமெல்லாம் உண்மையாய் நிறைவேறின, ஒரு வார்த்தை தவறாமல் உண்மையாய் எல்லாம் நிறைவேறின என்றும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்காய், தீர்க்கதரிசிக்காக, நல்ல ஒரு ரோல் மாடலுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் வாங்க, அவருடைய மரணத்தினுடைய தீர்க்கதரிசனுடைய மரணத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம படித்த அந்த வேத 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் வசனம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருந்தான். யோவாஸ் ராஜானுடைய நாட்களிலே. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேலே விழுந்து, அப்படின்னா என்ன, அதாவது இத்தனை வருஷமாக எப்படி இருந்தார், அப்படி தீர்க்கதரிசியை பார்த்தோன்னா அவருக்கு மரண தருவாயில் இருக்கிறார், வியாதி கொண்டு இருக்கிறார், சீக்கிரமாக மறிக்க போகிறான்னு சொன்னோன்னே அவர் மேலே கட்டி பிடிச்சு அவர் மேலே விழுந்து, இஸ்ரவேலுக்கு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று அழுதான். என் தகப்பனே. எல்லாருக்கும் எலியா எப்படி தகப்பனாக இருந்தாரோ, எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இதே போல தான் எலிசா தீர்க்கதரிசி அழுதார். என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் இஸ்ரவேலுக்கு குதிரை வீரருமாயிருந்தவரே என்று அழுதார், புலம்பல் பாடினார். அதே போல தான் இங்கே யோவாஸ் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அவர் மேலே விழுந்து தகப்பனே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு உள்ளம் யாருக்குள்ளே இருந்தது? எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல இருந்தது. தகப்பனை போல ஒரு இருதயம். அல்லேலூயா. உத்தமனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். நம்ம அந்த சூனேமியால் வீட்டிலையெல்லாம் நம்ம அதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம். எவ்வளவோ அந்த நம்ம வீட்டுக்கு வர்ற மனுஷன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். மேலே ஒருக்கு அடிக்கடி அவர் வந்துட்டு போகிறாரு. மேலே ஒரு அறையை உண்டாக்கி தரலாம் என்று சொல்லி அவன் உண்டாக்கி கொடுத்து அவன் நடவடிக்கையெல்லாம் வாட்ச் பண்ணால் என்று பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நல்ல தகப்பனுக்கு, நல்ல தகப்பனாய் நல்ல தாயாய் இருந்து இஸ்ரவேலை வழி நடத்தினவர் இந்த எலிசா தீர்க்கதரிசி. ஆமே. உண்மையாலுமே இஸ்ரவேலின் இராணுவங்களை விட, ரதங்களை விட, இஸ்ரவேலின் போர் வீரர்களை எல்லாம் விட உண்மையான தேசத்துக்கு பாதுகாப்பாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எலிசா தீர்க்கதரிசி மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. நான் இந்த ஏற்கனவே அந்த ப்ரீவியஸ் மெசேஜில் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது இன்டெலிஜென்சிஸ், மொசாட்டாக இருக்கட்டும், அமெரிக்க தேசத்தினுடைய இன்டெலிஜென்சிஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இது போல சத்துருக்களினுடைய, அதாவது பதுங்கி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க அவங்களால கூட முடியாது. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி, நீங்கள் பாருங்கள், சீரியாவின் ராஜா பெனதாத்து அவனுடைய பள்ளி அறையில் அவன் ஊரில் பேசிகிட்டு இருக்கிற செய்தியை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? எலிசாவுக்கு வெளிப்படுத்தி, நம்ம இந்தந்த இடத்துல பாளையம் அவன் இறங்க போகிறான்னு சொல்லி யோராம் ராஜாவுக்கு அதை காண்பித்து கொடுத்தான். அதனால தான் இங்கே யோவாஸ் ராஜா அப்படி பாட்டு பாடுறாரு, புலம்புறாரு. ஓ தகப்பனே, தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே. அந்த ஒரு மனுஷன் பாதுகாப்பாக இஸ்ரவேல் தேசத்துக்கு முழுவதுக்கும் இருந்தாங்க. சத்துருக்கள் உள்ள வர முடியவில்லை. ஆமென். சத்துருக்கள் உள்ள போக முடியல. ஏன்னா அவன் மறைந்திருக்கிற எல்லா விஷயங்களும், ரகசியங்களும் எலிசாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டு தேவனால் ராஜாவுக்கு அறிவிக்கப்படும். அப்போ ராஜா என்ன செய்வார்? அதை பார்த்து அலாட் பண்ணி அவன் யுத்தம் செய்யாதபடி முறியடிப்பான் என்று நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் நமக்கு அநேக உபாத்தியர்கள் இருக்கலாம், அநேக போதகர்கள் இருக்கலாம்.
ஆனால் தகப்பன்மார் ஒருவனும் இல்லை. நிறைய உபதேசிக்கலாம், திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் சொன்னதுதான். இவரை சொன்னதுனால அதை ரிப்பீட்டாக நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. நம்ம உலகத்தில் நிறைய போதகர்கள் இருக்கலாம், உபாத்தியர்கள் இருக்கலாம், ஆனால் தகப்பன்மார் ஒருவனும், தகப்பனுடைய இருதயத்தை போல இருக்கிறவங்க ஒருவனும் இல்லையே. ஆமேன். ஊழியக்காரனாவே இவரை மொட்டைத்தலையா ஏறிப்போ என்றெல்லாம் கிண்டல் பண்ணினார்கள். ஏன்னா அவருடைய தலை அப்படி இருந்தது. தீர்க்கதரிசி இவருடைய பள்ளியிலே பயின்ற தீர்க்கதரிசன புத்திரர்களை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். போன வாரம் அந்த எகு ராஜாவை தியானிக்கும் போது தியானிச்சோமே, பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். உலக பார்வையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஊழியக்காரங்களோ தேவனுடைய பிள்ளைகளோ எல்லாருக்கும் நம்ம எப்படி தான் தெரிவோமா? பைத்தியக்காரங்களாக தான் தெரியும். நம்ம பண்ணுற ஜபங்களும் சரி, நம்ம பிரசங்கங்களும் சரி, நம்ம பண்ணுற ஊழியமும் சரி, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி தான் தெரியும்? பைத்தியமாக தான் தெரியும். அதனால தான் ஒருத்தர் சொல்ல, அந்த பைத்தியக்காரன் என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டான். இந்த ஊழியம் செய்கிறவங்க இல்லை, நம்மளை தூசிப்பாங்க. நான் போன வாரமே சொன்னேன். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தை விட்டு வேறு பிரித்திருக்கிறதுனால, உலகத்தான் செய்கிறதை நாம் செய்யாததுனால, தேவனோடு வேதமும் கையுமா இருக்கிறதுனால, தீர்க்கதரிசனம் சொல்கிறதுனால உலக பார்வையில் நம்ம எல்லாரும் பைத்தியமாக தான் தெரியும். நான் ஒரு வசனம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4:4 என்ன சொல்லுது? அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். பைத்தியக்காரன் சொல்றான். அவங்கள மாதிரியே நம்ம செய்யாததுனால நம்மளை என்ன சொல்றானா? பைத்தியக்காரன்னு சொல்லுகிறான். ஓசியாவின் புஸ்தகத்துக்கு என்னோடு கூட வாங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிகட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் சத்தியத்தை சொல்றதுனால, தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படியே மாறுகிறாங்க? மூடரா இருக்கிறாங்க. உனக்கு ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தங்கொண்ட பைத்தியக்காரனுமாயும் இருக்கிறார்கள். எதனால? உனக்கு சத்தியத்தை சொன்னதுனால. இந்த சத்தியத்தை சொன்னதுனால பகைஞனாய் இருக்கிறோம். இல்லை, பவுல் சிலர் உனக்கு சத்தியத்தை பேசினான்னா சத்ருவாய் இருக்கிறார். நீ அந்த வழியில் போகாத, இந்த விஷயங்கள் நீ செய்யாத என்று சொல்லும்போது நாங்கள் மூடராக இருக்கிறோம், பித்தங்கொண்டு அலைகிறோம், பைத்தியக்காரன் என்று நம்மை குறித்து என்ன செய்கிறாங்களாம்? சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இவ்வளோ கேவலங்களையெல்லாம் பட்டும் இவ்வளோ பேச்சுக்களை வாங்கியும் அந்த ஸ்தானத்திலே தைரியமாக நின்று கடைசி வரைக்கும் ஒரு 80 வயசுக்கு மேலே வரைக்கும் அவர் ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். எகு நாட்களிலே எகுவை அபிஷேகம் பண்ணுறதுக்கே அவரால் போக முடியல, அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு, ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு அவரை குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம். இப்போ யோவாஸ் ராஜா அப்படி கட்டி பிடிச்சி அவன் மேலே விழுந்து கதறி அழுது, என் தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாயிருந்தவரே என்று அவன் பாடினதை குறித்து நம்ம இந்த நாளில் வாசித்தோம். சரி, இப்போ எலிசா தீர்க்கதரிசி மரிச்சிட்டாரு. எலிசா தீர்க்கதரிசியை அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1 வருஷம் அடக்கம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. அவர் கல்லறையில் வச்சுட்டாங்க.
இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் செத்துட்டான், இறந்துட்டான். அந்த மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்காக எங்கே கொண்டு போகிறாங்க? கல்லறைக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி கல்லறைக்கு கொண்டு போகும்போது, நல்லா கவனி, கல்லறைக்கு கொண்டு போகும்போது அந்த சுடுக அந்த 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 பரியல் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா மோவாப்பியர் அப்படின்னு ஒரு ஜாதியார், கொள்ளை கூட்டக்காரர்கள். அவங்க கொள்ளை அடிக்கணும் தேசத்தில் வந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போகிற கூட்டத்தார் அவங்க வருகிறதை யார் பார்க்குறா அப்படின்னா, இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிறவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்க இவன் நம்மளை வந்து அழிக்க வந்துட்டான், நம்ம இடத்துல இருக்கிறதெல்லாம் பிடுங்க வந்துட்டான்னு சொல்லி அந்த டெட் பாடியை தூக்கி வீசினாங்கன்னு தூக்கி அப்படியே போட்டுட்டு அவங்களுக்கு மோவாப்பியர்களுக்கு பயந்துட்டு விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ விட்டுட்டு ஓடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாடி எங்கே போய் விழுந்துச்சு அப்படின்னா, எலிசா தீர்க்கதரிசியை புதைச்ச அந்த இடத்துல போய் விழுந்தது. ஏதோ ஒரு எலும்பு துண்டு, எலிசா தீர்க்கதரிசியுடைய எலும்பு அந்த மனுஷன் மேலே அந்த பாடியின் மேலே பட்டதுனால அவன் உயிர் அடைந்து எழுந்திருந்து நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? அவர் எலிசா தீர்க்கதரிசி செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம் கழிச்சாச்சு. எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுன்னு பார்க்க, இவங்க அந்த மோவாப்பியருக்கு பயந்து அந்த பாடியை தூக்கி போட்டுட்டு போகிற நேரத்தில் எத்தாச்சியாகி போய் பார்த்தா, வேணுக்குன்னு போடலை, தெரியாமல் போட்டான். ஆனால் அந்த எலிசா தீர்க்கதரிசனுடைய எலும்பு அவன் மேலே பட்டு அவன் உயிரடைந்து எழுந்திருந்து நின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நான் படிச்சுட்டு போயிடலாமே. வாசிங்க பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 20-21 வசனம். எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாப்பியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்ததுங்க. ஒரு வியப்பை என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினது. அவர் உயிரோடு இருந்து செய்த அற்புதத்தை பார்க்கிலும் அவர் செத்து 1 வருஷம் கழிச்சு அவருடைய எலும்பு செய்த அற்புதம் பெரிய விஷயம். இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நம்மளாலேயே அற்புதம் செய்ய முடியல. நம்ம எலும்பெல்லாம் எப்படி அற்புதம் செய்யும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இதை யூதர்கள் மகிமையாக எண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அற்புதத்தை அவர் செய்த எல்லா அற்புதங்களை விட ஒரு மகிமையான அற்புதம் என்னன்னா, அந்த அவருடைய உலர்ந்த எலும்புகள் பட்டு ஒரு மனுஷன் உயிரடைஞ்சது தான். ஆமே. நான் வீட்டில் உட்காந்து நல்ல யோசனை பண்ணி தியானிச்சு பார்த்தேன். இந்த மனுஷனுக்குள்ள அந்த 1 வருஷம் கழிச்சும் அந்த எலும்புகளுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது அப்படின்னா, அந்த மனுஷன் தேவனோடு கூட எப்படி நேரத்தை செலவிட்டிருப்பார் யோசிச்சு பாருங்க. அவர் என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தாரோ, ஊழியத்துக்கு வந்த நாளிலிருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் தேவனை விட்டு கொஞ்சம் கூட அந்த மனுஷன் விலகவில்லை. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு கொஞ்சம் கூட நகரவில்லைங்க. அற்புதமெல்லாம் சாதாரணமாக நடக்காது. சும்மா ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்காதுங்க. எந்த மனுஷன் தேவ பிரசன்னத்தில் ஊன்றி இருக்கிறான், தேவனும் அவனும் நெருங்கி இருக்கிறாங்களோ, அந்த பிரசன்னத்திலேயே வாழ்றானோ, அவன் நடந்தா, கையை வச்சா, காலை வச்சா, நிழல் பட்டா அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. எலிசாவுக்குள்ள நான் நினைக்கிறேன், அவனுடைய சதைகள், நரம்புகள், அவனுடைய இரத்தங்கள், அவனுடைய எலும்புகள், ஹல்லேலூயா, நினங்கள், கொழுப்புல கூட அவருடைய வல்லமை இருந்திருக்குங்க. கண் பார்வையில கூட வல்லமை இருந்திருக்கும், காதுல கூட வல்லமை இருந்திருக்கும்.
அவருடைய பேச்சில் நாக்கில் கூட தேவனுடைய வல்லமை இருந்திருக்கும். அதெல்லாம் அந்த பூமியில போட்டால் போயிடும். ஆனால் எலும்புகள் பாருங்க, ஹல்லேலூயா, அந்த உலர்ந்த எலும்புகளில் இருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வருது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த மனுஷன் அவர் கூறின எல்லா தீர்க்க தரிசனத்துக்கும் இது அடையாளமாக இருக்கு. உண்மையாய் நடந்தவை என்பதை இது நிரூபணப்படுத்துகிறது. ஆமே, இவர் செய்த எல்லா அற்புதங்களும் நிஜமானவை என்பதை இது ஊர்ஜிதப்படுத்துகிறது இந்த சம்பவம். ஹல்லேலூயா. இன்னைக்கு 12 மணி நேரம் ஒரு பேயை துரத்தினாவே போக மாட்டேங்குது. ஓட்டுறாங்க ஃபாஸ்டிங் ப்ரே 3 நாள் போட்டு ஓட்டுறாங்க, அப்பவும் அது போக மாட்டேங்குது. நீ வேணா போ, நான் போக மாட்டேங்கிறேன். இல்லை, ஒரு பாஸ்டர் அப்படி பேயை துரத்தினாரு, சொல்லி நீ போன்னு சொன்னார். ஆனால் அது என்ன செய்யலை, போகலை. அப்புறம் பாஸ்டர் கடைசியாக சொன்னாச்சு, நானே போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்தேன். அந்த மாதிரி கதை இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, செத்து போயும் ஒரு மனுஷன் அற்புதம் செய்கிறானா, எலும்புகளை கொண்டு அற்புதம் செய்கிறானா, அது எலிசா தீர்க்கதரிசியினால மாத்திரமே அது சாத்தியமாச்சு. நல்லா கவனிங்க. அதாவது இங்கே என்னன்னா, யூதர்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில், புதிய ஏற்பாட்டில் கூட யூதர்கள் என்னைக்குமே நம்மளை மாதிரி பூமியில் குழி தோண்ட மாட்டாங்க. குழி தோண்டி நம்மெல்லாம் பெட்டியில் வச்சு அந்த காஃபின் பாக்ஸில் வச்சு அடக்கம் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி அடக்கம் பண்ண மாட்டாங்க. பூமியில் குழி நோண்டியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு குன்றுகளிலே, ஒரு மலைகளிலே, ஒரு பக்கவாட்டில் துளையிடப்பட்ட ஒரு பெரிய இயேசு கிறிஸ்து வச்ச கல்லறை மாதிரி. இயேசு கிறிஸ்து வச்ச கல்லறையெல்லாம் எப்படின்னா மலைகளிலே பக்கவாட்டில் குடையப்பட்டது தான். குன்றுகளிலே குடையப்பட்ட, ரவுண்டாக குடையப்பட்டிருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கல்லை போட்டு அதை என்ன செய்வாங்க, மூடி வைப்பாங்க. அப்படி தான் யூதர்களுடைய கல்லறையெல்லாம் இருக்கும். அப்போ யூதர்கள் நம்மளை மாதிரி பாக்ஸ்லாம், இந்த காஃபின் பாக்ஸ்லாம் வச்சு என்ன செய்ய மாட்டாங்க, அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் துணியில், அந்த சவத்துணிங்க, கோடி துணியா, அந்த சவத்துணியில் மேலிருந்து கீழே வரைக்கும் நமக்கெல்லாம் அந்த டெட் பாடி கட்டி தர்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுற்றிலும் கட்டி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, லாசருடைய கல்லறையில் இயேசு கிறிஸ்து நின்று, லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டார்ல. அப்படி கூப்பிடும்போது அவன் எப்படி வந்தான், உச்சந்தலையில கால் வரைக்கும் கட்டப்பட்டிருந்தது என்று பாருங்க. அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. அப்படிதான் ஒவ்வொரு யூதனையும் அடக்கம் பண்ணுவார்கள். இப்போ ஒருவேளை அந்த காஃபின் பாக்ஸை யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு இப்போ தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்த காலங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை எப்படி அடக்கம் பண்ணினார்கள், சிலுவையிலிருந்து இறக்கி துணிகளினாலே சுற்றி, இல்லை பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணாங்க, இல்லை, அந்த மாதிரி குகையிலே வெட்டப்பட்ட, பக்கவாட்டிலே வெட்டப்பட்ட, அந்த யாருமே அடக்கம் பண்ணாத புதிதான கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவை போய் உள்ள சுற்றி வச்சு, அந்த உள்ள வச்சு அது மேலே என்ன செய்தாங்க, பெரிய கல்லை போட்டு மூடினார்கள் என்று பார்க்கும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது அங்கே எழுதப்பட்டிருக்கு என்னன்னா, அவர் சரீரத்தில் இருந்த துணிகளை இல்லாமல் வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு ஸ்திரீகள் சொன்னாங்க. இந்த மனுஷன் கொண்டு போய் எதாச்சியா போடும்போது பயந்து, மோவாபியர்களுக்கு பயந்து போடும்போது, எந்த இடத்துல துணினால சுத்தப்பட்டிருக்கோ அந்த எந்த இடத்துல இவனுடைய எலும்புகள் பட்டு அவன் எந்திரிச்சுன்னு தெரியல, அவன் அப்படியே அந்த எலும்பிலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்துச்சு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், புறப்பட்டு அந்த மனுஷனை உயிரடைய செய்தது பாருங்க. தேவனுடைய வல்லமை சாதாரணமான விஷயம் அல்ல. ஆமென். தேவனுடைய அற்புதங்கள் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. தேவனுடைய ஆவியின் இரட்டிப்பான வரம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இது எவ்வளோ பெரிதான ஒரு விஷயம். அதாவது உயிரோடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருந்து நம்ம ஒருத்தனை உயிரடைய செய்கிறது. எலிசா அந்த மாதிரி வேலைகளையெல்லாம் செய்தான். சூனேமியாளின் பிள்ளையை என்ன செய்தால்
உயிரடைய செய்தார். அது ஒரு பெரிய விஷயம் அல்லங்க. ஆனால் செத்த பிறகும் அவருடைய எலும்பு பட்டு ஒரு மனுஷன் குணமாகிறது ஒரு பெரிய, ஆமாம், அது கிரகிக்கவே முடியாத ஒரு பெரிய விஷயம். அந்த எலும்புக்கு உயிர் இருந்துச்சா? சொல்லுங்க, அந்த எலும்புக்கு உயிர் இருந்துச்சா? அந்த எலும்புகள் பள்ளத்தாக்கை போல உயிரடைந்திருந்ததா அந்த எலும்பு? இல்லை. அது ஒரு ஜட பொருள், அது ஒரு பௌதீக பொருள். அப்படிதானே? அதுக்கு உயிரற்றதிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வருதுன்னா அதை உண்மையாலுமே இமேஜே பண்ண முடியல. தேவனுடைய செயல்கள் எல்லாம் அப்படி இருந்துச்சு என்று பார்க்கிறோம். நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு அடையாளமா புதிய ஏற்பாட்டில் எதை சொல்லலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒன்று, ஏசப்பா ஒரு ஊருக்கு போறாரு. போகும்போது ஒரு பாடியை சுமந்துட்டு வர்றாங்க. ஒரு வாலிபனை சுமந்துட்டு வர்றாங்க. அந்த வாலிபனை சுமந்துட்டு வரும்போது ஊருக்கு வெளிப்புறத்தில் வர்றாங்க. இப்போ ஏசப்பா போறாரு. அந்த பாடையை அவர் தொட்டார் என்று பார்க்க. அவர் பாடையை தொட்டபோது அந்த வாலிபன் உயிர் அடைந்தான். அல்லேலூயா. பாடையத்தான் தொட்டார். பாடையை தொட்டவன் உயிர் அடைந்தான். அதே போலதான் எலிசாவினுடைய, ஆனா ஏசப்பா உயிரோடு இருந்தா அந்த வேலை செய்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களிலே ஊழியம் பண்றாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்போஸ்தலர் எபேசியர் 19ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 12வது வசனம் 19, 12 என்ன சொல்லுது? 19 இருங்க, 10வது வசனத்திலிருந்தே 19ஆம் அதிகாரம் 10வது. 2 வருஷ காலமா இப்படி நடத்தினதினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தான். அது மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாலைகளையும் கச்சைகளையும் கொண்டு வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா, இந்த மாதிரி ஒரு பெரிய ரொம்ப தூரத்தில் ஒரு வியாதிக்காரன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறான். நீங்க வர வேண்டாம். உங்க உருமாலையை கொடுங்க, உங்க கர்ச்சீப்பை கொடுங்க, உங்க சால்வையை கொடுங்க. நான் அந்த வியாதிக்காரன் மேல போய் போடும்போது அந்த வியாதிக்காரன் சுகமாவான்னு சொல்லி மக்கள் எல்லாம் அவன் சரீரத்தில் இருக்கிற உருமாலையை வாங்கிட்டு போனாங்க, கச்சைகளை வாங்கிட்டு போனாங்க. ஐயா, உங்க கைக்குட்டை கொடுங்க, வாங்கிட்டு போனாங்க. நம்பிக்கையோடு கொண்டு போனாங்க. கைக்குட்டையில என்னங்க பவர் இருக்கும்? உருமாலையில என்ன பவர் இருக்கும்? அதெல்லாம் என்ன பவர்? அதெல்லாம் ஒரு ஜட பொருள் இல்லை, அது உயிரற்றது. ஆனால் அதை போட்டிருந்த ஆளு வேற ஆளு. அந்த ஆளு எப்படிப்பட்டவர்? தேவனுடைய வல்லமையினால் எலிசாவை போல தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார். நான் இப்படி நினைக்கிறேன், என்னன்னா பவுலுடைய செத்து போனா கூட பவுலுடைய எலும்புகள் பட்டு கூட சுகமாய் இருக்க முடியும். ஆமென். அந்த மாதிரி வல்லமை பவுலுக்குள்ள இருந்தது. ஏன்னா என் மேல இருந்து என்ன தொட்டு ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டா அந்த பெரும்பாடு அவளை விட்டு என்ன செய்தது? நீங்கிருச்சு. ஆனா அந்த வஸ்திரத்தை இயேசு கிறிஸ்து அணிந்து கொண்டிருந்தார். அப்படித்தானே? அணிந்து கொண்டிருக்கும் போது அந்த வஸ்திரத்திலையும் வல்லமை புறப்பட்டு 12 வருடமாய் பெரும்பாடு நின்றது. அதே இங்க பாத்தீங்கன்னா பவுல் இடத்திலிருந்து வாங்கிட்டு போனாங்கன்னு இருக்கு. உருமாலைகளை வாங்கிட்டு போனாங்க, கச்சைகளை வாங்கிட்டு போய் அதை வீட்டில் வியாதியஸ்தர் மேல கொண்டு போய் போட்டாங்க. வியாதிகள் சுகமாச்சு. அவனுடைய அந்த வஸ்திரத்தின் மேலே, கச்சைகளின் மேலே, அவனுடைய அந்த துப்பட்டாக்களின் மேலே தேவ வல்லமை எப்படி வந்தது? எப்படி வரும்? ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறானோ,
எந்த அளவுக்கு தேவனோடு கூட அவன் நெருங்கி ஜீவிக்கிறானோ, ஒன்றித்து வாழ்கிறானோ, அவனுக்கு மாத்திரமே இது சாத்தியமே ஆகும். நம்முடைய உருமாலைகள். அதனால தான் இதை பார்த்து தான் நிறைய பேர் கர்ச்சீப்பை விற்க ஆரம்பித்தான். இதை பார்த்து தான் நிறைய பேர் துப்பட்டாவை விற்க ஆரம்பித்தான். இதை பார்த்து தான் நிறைய பேர் எண்ணெயெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க அது வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். தேவனோடு கூட இவங்க வந்து வியாபாரத்துக்காக கர்ச்சீப்பை வைத்தான். சிலரெல்லாம் கோட்டை தூக்கி போடுவாங்க, அவங்க ஆட்களையே நிறுத்தி வச்சு அவங்க ஆட்கள் மட்டும் விழுவாங்க. இப்படியெல்லாம் இந்த காலத்தில் மாயாஜலம் பண்ணுகிற ஆட்களாக இருக்கு. ஆனால் பவுலோ, எலிசோவோ, அல்லேலூயா, பேதுருவோ அப்படி. பேதுரு பாருங்க, அவருடைய நிழல் பட்டு, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, நிழல் பட்டு சுகமோ. அவர் வந்து எங்கெங்கெல்லாம் நடந்து போறாரோ அந்த அவர் நடந்து போகிற இடத்துல எல்லாம் வியாதியஸ்தரை கொண்டு வந்து போட்டாங்க. எதுக்காக கொண்டு வந்து போட்டாங்க? அவருடைய நிழல் பட்டாயிலும் அவர் வியாதியஸ்தர்கள் சுகம் அடைவார்கள் என்று கொண்டு வந்து போட்டாங்க. நிழல் வந்து மனுஷனுடைய நிழல் எதுக்குங்க பிரயோஜனமா இருக்கும்? உங்களுடைய நிழல் வெயில போய் நின்னுங்க பாருங்க, நான் அது எதுக்கு பிரயோஜனமாக இருக்கும்? என்னுடைய உருவம் இன்னதான் காமிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்றபடி எதுக்கும் நம்முடைய நிழல் உதவாது. ஆனால் பேதுருனுடைய நிழல் எப்படிப்பட்டது? அவனுடைய நிழல் பட்டு ஜனங்கள் குணமானார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு தேவனோடு கூட இருந்தார். பவுல் தேவனோடு கூட ஒன்றித்து வாழ்ந்தார். இந்த மாதிரி அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யணும்னா நாமும் எப்படி இருக்கணும்? தேவனோடு ஒன்றித்து இருக்கணும். பாருங்க, அந்த மனுஷன் மாத்திரம்தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. பேதுருவை குறித்து, அப்போஸ்தலர்களை குறித்து ஒரு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துக்கு என்னோடு கூட வாங்க. இவங்க இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு இவங்க கேள்வி கேட்டு ஜனங்கள் வியந்து நின்று கொண்டிருந்த போது பாருங்க, 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4:13 வாசிக்கிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு. படிப்பறிவில்லாதவன் பேசுறான். இவங்க யாருங்க? மீன் பிடிக்கிற கூட்டத்தார். இவங்க யாரு? யோவானும் பேதுருவும். அவங்க மீனவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள். ஆனா அவங்க பேசுகிற தைரியத்தை கண்டு ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவோடு கூட இருக்கிற மனுஷன் தாங்க இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. பேதுருடைய நிழல் பட்டு, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வஸ்திரங்களினாலே வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். எலிசாவினுடைய எலும்புகள் பட ஒரு மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தான் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. எந்த ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவங்களும் நிகழ்வுகளும் தீர்க்க தரிசனங்களும் ஒருத்தரை மாத்திரமே சுட்டி காட்டும். அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எப்படி எலிசாவினுடைய எலும்புகளினாலே எலும்புகள் பட்டு ஒரு மனுஷன் உயிரடைந்தது போல இயேசு கிறிஸ்து மரணம் அடக்கம் என்பவைகளினாலே கர்த்தர் நமக்கு நித்திய வாழ்வை, புது வாழ்வை தருகிறார். அப்படிதானே? இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் இல்லாமல் நமக்கு புது வாழ்வு இல்லை. நான் வந்து சொல்லியிருக்கேன், வந்து சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இயேசு இந்த பைபிள்லையே அதிகமான பக்கங்கள் எதற்கு, அதாவது 4 சுவிசேஷத்திலும் எதற்கு ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களுக்கு மாத்திரமே. ஏசப்பாவுடைய மரணம் இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் கிடையாது. மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் அந்தந்த ஹீரோக்களினுடைய செய்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள். ஆனால் பைபிள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் மரணம்?
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரிக்கவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாம மரித்த பிறகு நித்திய வாழ்வு என்கிற வாழ்வு, நிரந்தர வாழ்வு என்கிற வாழ்வு நமக்கு உண்டாயிருந்திருக்காது. புது வாழ்வு என்பது உண்டாயிருந்திருக்காது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி எலிசா அந்த எலும்புகளினாலே மரித்து போனதினாலே ஒரு மனிதன் வாழ்வு அடைந்தானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் நம்மை என்ன செய்கிறது? ஆமாம், நித்திய ஜீவனுக்கு, நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நடத்துகிறது என்பதுதான் இதனுடைய கருப்பொருளாய் இருக்கிறது, இதனுடைய காரியமாய் இருக்கிறது, நிழலாட்டமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு யோபனுடைய புஸ்தகத்திலேருந்து ஒரு வசனத்தை அடிக்கடி நம்ம சபையில் சொல்கிறது வழக்கம். இல்லை, ஒரு மரம் செத்து போய் அழுகி நாற்றம் எடுத்து இத்து போய் கிடக்கும்போது, ஆமே, தண்ணீரின் வாசனை அந்த கட்டையின் மேலே, அந்த அழுகி போன அந்த மரத்தின் மேலே தண்ணி கூட போக வேண்டாம், தண்ணி போய் அது மேலே பட வேண்டாம், ஒரு டிராப் கூட பட வேண்டாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அந்த தண்ணியின் வாசனை பட்டுச்சுனாவே போதும், என்னது, அந்த பட்டு போன மரம், அழுகி போன அந்த மரம் இளம் மரத்தை போல துளிர்த்து நிற்கும். அதே போலதாங்க இது வந்து எலிசாவினுடைய வல்லமை, எலிசாவினுடைய எலும்பு அல்ல, எலிசாவின் எலும்புக்குள்ள இருந்த தேவ ஆவியானுடைய வல்லமையே அப்படி செய்தது. தண்ணீர் பெரும்பாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லுவார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நல்லா கவனிங்க, இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமே. பட்டு போன, வியாதி கொண்டிருக்கிற, ஒன்றுமில்லாத, அதை வறட்சியாயிருக்கிற வாழ்க்கை, வறட்சியாயிருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரடைய கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்கப்பா. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் தேவ ஆவியானவர் போகும்போது, அந்த ஆவியை குறித்து நீ சொல்லு என்று சொல்லும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த எலும்புகளெல்லாம், உலர்ந்த எலும்புகளெல்லாம் உயிரடைந்து நின்றது. இது எப்படி ஆச்சு? தேவ ஆவியினாலே நடந்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது, ஆமேன், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, நம்முடைய உலர்ந்த காரியங்கள், பட்டு போயிருக்கிற காரியங்கள், வறட்சியான காரியங்கள், ஆமேன், அழுகி நாற்றமாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு இளம் மரத்தை போல, இளங்கிளையை போல நம்ம வாழ்க்கையை உயிரடை செய்வார். நம்மை கர்த்தர் செழிக்க செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.